Welcome back to my channel, BRF. இன்னைக்கு டே என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் 11:50 ஆச்சு. 12 o'clock இஸ் மை பர்த்டே. ஆமாம், BRF. எனக்கு 12 மணிக்கு எனக்கு பர்த்டே. எங்கே குடிச்சிட்டு பட்டை அடிச்சுட்டு கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஊட்டி ட்ரிப் போக போகிறோம். ரைட் போக போகிறோம் கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ரைட். அண்ட் தென் மோட்டோவில் பண்ண முடியாது, நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. BRF கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம வாங்கிடலாம். கோப்ரோ வாங்கிட்டு சும்மா தெறிக்க விட்டுறலாம். ஒரு 1 month மட்டும் வெயிட் பண்ணுங்க BRF. கன்ஃபார்ம் வாங்கிடலாம். BRF. இன்னைக்கு வந்து இப்போ எங்கே போய் கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி கிளம்பிட்டோம். இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11:50 ஆச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது BRF. இதே ஒரு 2 years 3 years கழிச்சு நம்ம இதே பர்த்டே விளாக் ஷூட் பண்ணும்போது நம்ம என்ன நிலமையில எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமா சேருவோம். நம்ம குடும்பத்தை இன்னுமே சேர்த்தலாம். நம்ம BRF ஃபேமிலியை இன்னுமே நிறைய பேர் சேர்த்தலாம். கொஞ்சம் டைம் ஆகும் BRF. போக பார்த்துக்கலாம், அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிடலாம் BRF. நம்பிக்கை இருக்கு. டே இன்னைக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மோட்டோ விலாக் பண்ண முடியாது BRF. ஒவ்வொரு பிளேசஸாக நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரே பாட்டில் முடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நியூவாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோன்றோம்ல, அதனால் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்தால் நம்மளை பார்க்குறவங்க அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க. அதனால் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நான் பிரித்து தர ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் சின்னதாகவும் நான் போட ட்ரை பண்ணுறேன் BRF. வாங்க கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நம்ம கிளம்ப விலாக் பண்ணுறேன் BRF. A few moments later. BRF இப்போ எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குன்னூருக்கு இன்னும் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் இருக்கு. செம்ம ஒருத்தர் இருக்கு ஊட்டி, வேற லெவல்ல இருக்கு கைஸ். ஃபுல்லா செம்ம மிஸ்டா கவர் ஆகி பைக்கே ஓட்ட முடியல. சூப்பரா இருக்கு BRF. வேற லெவல்ல இருக்கு. இருங்க காட்டுறேன் பாருங்க பேக்ரவுண்ட். ஓகே BRF போய் மிச்செல்லாம் போய் அங்கே உள்ள போயிட்டு கண்டிப்பாக. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஷூட்டிங் பாயிண்ட்ல இருக்கோம். இது ரீசன் எல்லாருமே வந்து விசிட் பண்ணுற பிளேஸ் தான். ஆனால் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு வரேன், அதனால் விசிட் பண்ணேன். பார்த்தது இல்லை, அதனால ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்ம டீம் மெம்பர்ஸில் வேறு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. பெரிய கியூவாக இருக்குது. அதை விட கிளைமேட் செம்ம. கொஞ்ச நேரம் பனி பெய்யுது, அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மேகலை ஓப்பன் ஆகி வெயில் பயங்கரம் அடிக்குது. அப்புறம் வந்து மறுபடியும் மேகலை உள்ள வந்து அது மாதிரி சூப்பராக இருக்குது அப்படி கிளைமேட்டு. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். உள்ள டிக்கெட்டில் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு காட்டுறேன். அதுவும் அங்கே ஒரு அண்ணா நிற்கிறாங்க பாருங்க. அங்கேருந்து அப்படியே சரியான லைனுக்கு வேறு இது வரைக்கும் லைன் இருக்குது. உள்ளே பாருங்க கிளைமேட்லாம் வேற லெவல் இருக்குது வேறு. அப்படியே இன்செட் பாருங்களேன். அங்கே ஃபுல்லாமே மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாமே மிஸ்ட் கவர் ஆகிடும். நம்ம உள்ள பொருட்கள் மிஸ்ட் கவர் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் காட்டுறேன். ஓகே BRF இங்கே நம்ம பார்த்துட்டு அடுத்து எங்கெங்கே போக போகிறோம்னா நான் பிளான்லாம் பண்ணி எதுவுமே வரல. சடனாக சரி நீங்கள் நம்ம பர்த்டே சரி அப்படியே எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கேஷுவலாக கிளம்பி வந்த பிளேஸ் தான். ஏன்னா ஊட்டிக்கு நம்ம ஊருக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. வெறும் ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான். ஐயோ மழை வேற வரும் போலயே. பிளான் ஃபுல்லாக நாஸ்தி ஆயிரும் போல BRF. அடுத்து வந்து எங்கே போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோன்னா அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் அவங்களோட இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுறாங்க. அதாவது ஐ திங்க் என்ன சொல்றதுன்னா வரலாறு, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அது இதுன்னு ஒரு எக்ஸிபிஷன் அந்த மாதிரி ஒரு பிளேஸ். அது ரீசெண்டாக டிடி வாசன் ப்ரோ கூட போய் விசிட் பண்ணி விளாக் போட்டிருப்பாரு. அவர் போனதுனால தான் போகிறேன்றத இருந்தாலும் அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி. எனக்குமே ட்ரைபல் பீப்புள்ஸோட ஹிஸ்ட்ரி அவங்களாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம கன்ஃபார்ம் அதெல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக நினச்சி நான் பார்த்தே ஆகணும். அவங்கள விதத்தில் தெரிஞ்சுக்கணும் நல்லா. ஸோ ஓகே BRF டிக்கெட் எடுத்துகிட்டு மிச்சலாம் அங்கே பாட்டு கண்டினியூ பண்ணுறேன்.